இதோட 3வது டேக்குங்க. 3வது டேக்கு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோ எடுத்துவிட்டு ஐயோ ஆண்டவரே என்னால் முடியல. போங்க. ஒரு வாட்டி என் மகன் அம்மனை குண்டியோட ஓடியான்ட்டான். இன்னொரு வாட்டி என் மக நானே தெரியாமல் தூக்கிட்டேன். சட்டி பொருளை கெவுன்னு மட்டும்தான் போட்டிருக்கு. நானே ஒரு வாட்டி தெரியாமல் தூக்கிட்டேன். சரி மக்களை, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூடியூப் சம்மந்தமாக சந்தேகங்கள், யூடியூப்பில் ஏதாவது டவுட் இருந்தாலோ ரெண்டுமே ஒன்று தான். யூடியூப் ஆரம்பிக்கணுன்னாலோ ஆட்சன்ஸ் பிரச்சனை, மானிட்டேஷன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் பொண்ணான கைகளால் வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க. டவுட்டு கிளியர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் மட்டும்தான் போகும், நார்மல் கால் போகாது. வீடியோக்குள்ளே போயிடுவோமா? வந்துட்டான், மறுபடியும் வந்துட்டான். சரி, இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நிலம் வச்சாச்சு. பாப்பாவை பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம். சட்டி இல்லாமல் தூக்கிறாதடி. இங்கே பேர் டும் டும் டும். அங்கே பேர், அங்கே பேர், இங்கே பேர், இங்கே பேர், இங்கே பேர். ஹாய் சொல்லு. ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கீங்களா கேள்? ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். எப்படி இருக்கீங்க கேள்? இங்கே பேர், இங்கே பேர், இங்கே பேர். ம் உட்காந்துக்கோ. அம்மா பிடிச்சிக்கிறேன். மண்டை இப்படி வச்சுக்கோ. அங்கே பாரு, இங்கே பாரு. ஃபோன் பார், ஃபோன் பார், ஃபோன் பார். நேற்று வந்து நிலம் வச்சாச்சுங்க நல்லபடியாக. ஓட்டும் போட்டாச்சு, நிலையும் வச்சாச்சு. எல்லாம் ஜன்னல் கிண்ணல் எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கி வச்சுருக்கு. சரி, இது வந்து நாங்கள் எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வட்டிக்கு தான் வாங்கியிருக்கோம். மாத வட்டி ஒன்று 5 ரூபா, ஒன்று 3 ரூபா, அந்த மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் வந்து இப்போ 3 பைசா வட்டிக்கு வந்து வாங்கியிருக்கோம். இந்த காசு இறங்கு கீழே. நீ தூக்கி தூக்கி போடுவா, நான் எடுத்து கொடுக்கணுமா? இறங்கு இறங்கு, வச்சுக்கோ, நின்றுக்கோ, நின்று விளாடு. விளாடு. வட்டிக்கு வாங்கியிருக்கோம். வாங்கி இப்போ ஒரு 2-3 நாள் இருக்கும். வாங்கி தான் நிலை வச்சோம். சரிங்களா? அடுத்து வந்து இன்னும் பூச்சி வேலை இருக்குது. எல்லா வேலையும் உங்களுக்கே தெரியும். அடுத்து வந்து இந்த வேலை தான் இருக்குது. அதையும் வந்து லோனுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபினான்ஸ் லிமிட்டெட் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து கேட்டால் 2 லட்ச ரூபாய்க்கு 3.5 லட்ச ரூபா கட்டணுமா? பார்த்தீங்களா எப்படிங்க? ஐயோ, பக்கத்து வீட்டில் டிவி ஓடுறது கேட்குது. எங்களோட கதவை பூட்டிக்கிறோமா? ரூம் கதவை பூட்டினாலும் கேட்குதே. ஆமாம், அப்படி வந்து 2 லட்ச ரூபா வாங்கினா 3.5 லட்ச ரூபா கட்டணுமா? அப்போ வட்டி வந்து 1.5 லட்ச ரூபா வருதா இல்லையா? அங்கிட்டு அப்படி கூட்டி கழித்து பார்த்தோம். நாங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், வேணாம் நம்மளால் முடியாது, 4 வருஷம் கட்டணுமா? அதுவும் கொஞ்சம் மனசுகள் வந்து இடம் கொடுக்கல. எங்க ஒரு இது வேண்டாமாங்க? அப்படி இருந்தாலும் எப்படிங்க இவ்வளோ கட்ட முடியும்? 2 லட்ச ரூபாய்க்கு 3.5 லட்ச ரூபா. ஆத்தாடி ஆத்தே. வட்டி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. இதே இப்போ 1 ரூபாய்க்கு மாதம் 3 ரூபா வட்டினா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? அதே 30,000 ரூபா ஆச்சு. 30,000 கூட தேவையில்ல, எப்படியா கட்டிடலாம் நம்ம. அதுக்குள்ளே ஒரு 50 ரூபா ரெடி பண்ணியாச்சு. எப்படியாவது யூடியூப் சம்பளம் ஒரு 10 ரூபா வந்துச்சுன்னா, ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் தான், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டிதே வருது. இருந்தாலும் ஒரு 10 ரூபா சொல்லுங்கள். சும்மா வருதா? எப்படியாவது கரட்டி நம்ம ஒரு 2 தவணையாக கட்டினாலும் கட்டிடலாம். கொஞ்சம் வட்டியாவது குறையுமில்ல உங்களுக்கு. மாதம் 3000 ரூபாங்கிற இடத்துல 1500 ரூபாயா போயிடும். ஒரு 2 தவணையாக சேர்த்து வச்சு நம்ம எப்படியாவது கட்டிடணும். வேறு வழி இல்லை. வட்டிக்கு இனிமே வாங்கக்கூடாது. ஏன்னா மாதம் வட்டி அதுவும் கூடி போயிடும். எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார். எங்கள் வீட்டுக்காரர் வந்து விட்டார். இப்போ 3 நிமிஷம் தான் பேசியிருக்கேன். இதுவும் போயிருமா? சரி, இதையா குறைய பேசி முடிக்கிறேன் 8 நிமிஷம் அப்படின்ட்டு. அதனால் அது ஒரு ஒரு குழப்பத்தில் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க நிறைய ஃபினான்ஸில் வாங்கி சும்மா ஊரில் கிராமத்தில் குழுன்னு சொல்லுவாங்கல்ல, 3 குழு. எங்கள் அக்காவுக்கு 1, ஆளுக்கு 2 அக்காவுக்கு 1, இன்னொன்று எங்கள் அம்மாவுக்கு 1. எங்கள் அம்மா வந்து அதில் இன்சூரன்ஸ் போட்டிருந்துச்சு. எங்கள் அம்மா இறந்து போகவுமே அந்த 3 பணமுமே அவங்க கட்டுனது மட்டும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து அவங்க வாங்கினது 2 இது கொடுத்தாங்க, ஒன்று மட்டும் அவங்க கட்டினது மட்டும் கொடுத்துருப்பாங்க போல. வந்துருச்சுங்க, 3மே முழுசாக வந்துருச்சு. 30,000 3 குழு. ஒரு 1 அப்படியே மூத்த அக்காவுக்கு, இன்னொன்று வந்து என்ன பண்ணாங்க, என்னமோ பண்ணாங்க, ஆனால் பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. இன்னொன்று எங்கள் அப்பா கண் ஆப்ரேஷன் பண்ண வச்சுக்கிட்டாரு. எனக்கு 10,000 ரூபா கொடுத்தாரு எங்கள் அப்பா. அந்நேரம் ஊருக்கு போயிருந்தேன் பாருங்க.
அப்போ வந்து தருணுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் சின்ன பையன் வயிற்றுல நிற மாதம் அப்போ ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வச்சிருந்தேன். அப்போ செலவுக்கு சரியாக போயிடுச்சு. இப்படித்தே பார்த்தீங்களா ஆளுங்க வந்துட்டாங்க. 5 நிமிஷம் பேசிட்டேன். 3 நிமிஷம் சாப்பிட்லாம் அந்த ஊரும் ரோட்டில் நான் அனுப்பி விடல. ஏய் எடுக்காதரா ஒரு தருணு நீ அடி வாங்கிடுவ தருணு. அந்த புள்ள மேலே எறிகிற ரோட்லேயே இருக்கிறாங்க. நான் அனுப்புனேண்ணா போ அப்பாண்டாரு போ ஓடு 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 போ அப்பாட்ட போ போ அம்மா பேசிட்டு வரேன் அப்பான்ட்டாரு போ போலையா அப்பாட்ட. உங்கள் அப்பாட்ட போனா கொஞ்சம் பார்த்து இங்கே பாரு அப்பாட்ட போலையா. ராதாக்கா கொடுத்த பொம்மையை வாங்கின அன்னைக்கு பயந்துச்சு. இப்போ பாருங்க அடித்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ விளையாட ஆரம்பிச்சிருச்சு பொம்மை கூட. ராதாக்கா பாப்பா இல்லை இங்கே பாருங்க. பயந்துக்கிட்டு இருந்துச்சுல அன்னைக்கு. இப்போ பழகிருச்சு. நீச்சல் பாப்பா 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 பழகிருச்சு பொம்மை கூட. எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்திருக்காரு. ரொம்ப நாளில் கழிச்சு குழம்பு வச்சுருக்கேன். கொண்டு போய் சாப்பாடு போடணும். எனக்கு வந்து நேற்று வச்ச குழம்பு நான் கறி சாப்பிட மாட்டேன். ஆட்டுக்கறி வந்துட்டாரு. போய் சாப்பாடு போடுறேன். இன்னும் அட்டகாச குடும்ப சேனலுக்கு ஒரு வீடியோ எடுக்கணும். அதுக்கு வேறு மணி ஆயிடுச்சு. நீங்களால கரெக்டாக வீடியோவே டைமிங் போட முடியல. ஓவரா வேலை இருந்துக்கிட்டே இருக்கு. டைம் வந்து செட்டில் என்ன உங்கள் அப்பா கறி வாங்கிட்டு வந்திருக்காரு. 2 கறி எடுத்து கடி. இனியை போட்டு கடிக்கிற இனியை கடிக்கிற கறி கடியே. இங்கே பேரு கறியை கடி இனியை கடிக்கிற. சரி போ ஓடு 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 ஓடு. சண்டை போடுறேன். இங்கே பேர் அண்ணன் கூப்பிட்றான் பாரு. போம்மா தர்சிகா போ. ஏன் போம்மா நீ போம்மா போ கூப்பிட்றேன். இங்கே பேர் போ. அண்ணே உன்னை அடிச்சாங்கல்ல போய் சொல்லு. உங்கள் அப்பாட்ட சொல்லு. அவங்க அப்பா இருந்தா ஒன்றும் செய்யற மாதிரி இருக்காங்க. அடிச்சாங்கல்ல அந்த பச்சை பிள்ளைய போட்டு அடிக்கிறாங்க இந்த அங்கத்தை. யார் அடிச்சா பாப்பா? சரி ஓகே மக்களே, நான் போய் பார்க்குறேன். மறக்காமல் யூடியூப்பில் சொன்னீங்கன்னா அந்த நம்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு யாராவது டவுட் இருந்தாலும் கூப்பிடுங்க. யூடியூப்பில் மட்டும்தான் பிரச்சனை இல்லை. உங்கள் ஃபோனில் கூட ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது. எனக்கு உங்கள் ஃபோனில் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ண தெரில, அது யூஸ் பண்ண தெரில, அது எப்படி பயன்படுத்தணுன்னாலும் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். லைக் பண்ணுங்கள். பாய்.